பால் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பச்சரிசி மாவு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கருப்பட்டி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 5 ஏலக்காய், 1 துண்டு சுக்கு, 1 துண்டு சித்திரத்தை, தேங்காய் 1/2 மூடி எடுத்திருக்கேன். கருப்பட்டியை நல்லா பொடிச்சு பாகு வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம். சுக்கு சித்திரத்தையெல்லாம். தேங்காவை பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சிட்டிகை உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சூடாக இருக்கிறனால கையில் பிசைய முடியாது. அதனால் கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கையில் பிசைஞ்சிக்கலாம். அதாவது மாவே இல்லாத ஸ்டேஜில் தண்ணியை நிறுத்திடலாம். ஆறட்டும். பாருங்கள், ஆறிடுச்சு. கையில் பிசைஞ்சு விட்டுடலாம். நல்லா கெட்டியாக பிசையணும். அப்போ தான் கொழுக்கட்டை உருட்டை வரும். நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டேன். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி தட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன். கொஞ்சம் போல் மாவு மட்டும் நம்ம எடுத்து வச்சிடணும், கடைசியில் கரைச்சி ஊற்றுறதுக்கு. அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கணும். அதில் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சோடனே இந்த கொழுக்கட்டைகளை வேக விடலாம். எல்லா கொழுக்கட்டையும் போட்டேன். கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நம்ம மூடி வச்சு வேக விடலாம். கொதிச்சிருச்சு. இப்போ மூடி வச்சு சிம் பண்ணிடணும் அடுப்பை. 1/4 மணி நேரம் வேகட்டும். கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கொழுக்கட்டைலாம் நல்லா வெந்துருச்சு. கருப்பட்டி பாகு வச்சு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். அதை நான் அதோட ஆட் பண்ணுறேன். இந்த கருப்பட்டி அளவு கரெக்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி பாகு வச்சு ஊற்றிக்கோங்க. பாகும் நல்லா கொதிச்சிருச்சு. பாகு ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ நான் சுக்கு சித்திரத்தை ஏலக்காய் எல்லாமே பொடிச்சு வச்சுருக்கேன். வீட்டில் யாருக்கா சளி பிடிச்சிருந்ததுன்னா இந்த பால் கொழுக்கட்டை வச்சு கொடுங்க. சித்திரத்தை சுக்கு எல்லாமே நல்லது சளிக்கு. சளி பிடிச்ச நேரம் இதை குடிச்சோன்னா நல்லா கேட்கும்.
ஒன்றா ரெண்டாக பொடிச்சுக்கணும். மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த சாரெல்லாம் அதில் இறங்கணும். பாருங்கள், சுக்கு சித்திரத்தையோட சாரெல்லாம் நல்லா வெந்து இறங்கியிருக்கும் அதில். இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை நான் ஊற்றுறேன். 3 பால் எடுத்து வச்சுருக்கேன். 3யுமே நான் ஊற்றிடுறேன் ஒன்றா. இந்த தேங்காய் பால்லேயே நம்ம அதை எடுத்து வச்சுருந்த அரிசி மாவையும் கரைச்சி விட்டுறலாம். தேங்காய் பால்லேயே நான் அந்த கட்டியை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஒரு சின்ன துண்டு, அதை நல்லா கரைச்சி விட்டுட்டேன். அதையும் இதோட ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், கொதிச்சிருச்சு. கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் ஊற்றினோடனே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சத்தான பால் கொழுக்கட்டை ரெடி.